போட்டியிடக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் வேட்பாளர் ஆர் நடராஜனுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாம் கூறுவோம். தேர்தலுக்கு இன்னும் 6 நாட்கள் தான் இதில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் நடைபெற இருக்கிற தேர்தல் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல். தமிழ்நாட்டிற்கோ நகராட்சிக்கோ நடத்தப்படுகிற தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் தங்களது ஆட்சியில் மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்கள் பட்டியலை வெளியிட்டு வருகிறார். இது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வெளியிடலாம், அல்லது நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மாநிலத்தில் நாங்கள் தவறு செய்யவில்லை, நல்லது செய்திருக்கிறோம் என்பதற்காக வாதிடலாம். ஆனால் மக்களுக்கு விளக்க வேண்டியது, நாடாளுமன்றத்திற்கு நடக்கிற தேர்தலில் அடுத்து வரப்போகிற ஆட்சியை யாரிடம் ஒப்படைப்பது? அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இவர்கள் 2 பேரும் தங்களுக்கிடையே யார் அதிக நலத்திட்டங்களை நிறைவேற்றினோம் என்று பேசுவதில் அர்த்தமில்லை. உறுப்பினர்களை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் 7 அமைச்சர்களை அமைச்சரவையில் கொண்டிருந்தது. அதிலே 3 கேபினட் மந்திரிகள். எனவே கொள்கை முடிவெடுக்கக்கூடிய இடத்திலே இருந்த அந்த காலத்தில் இந்திய நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் செய்தது என்ன என்ற பட்டியலை ஸ்டாலின் வெளியிட வேண்டும். நல்லது செய்திருந்தாலும் அதற்கு பெருமையை பெற்றுக் கொள்ளலாம், தவறு செய்திருந்தால் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் மு.க. ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தில் திராவிட முன்னேற்றத்தின் சார்பில் அவர்தான் பொறுப்பு. முழுக்க மத்திய ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் ஊழல் செய்து அகப்பட்டது பற்றி வருத்தம் தெரிவிக்கவும் இல்லை, திருத்தப்படும் என்றும் கூறவில்லை. அல்லது குறைந்தபட்சம் இனி நடக்காது என்ற வாக்குறுதி கூட கூறவில்லை. மாறாக ஒன்றுமே நடக்காதது போல் அவர்கள் உத்தமர்கள் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல பிழைகளை செய்து தமிழ் மக்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. சொல்ல போனால் ராஜா 2வது அணைக்கட்டை ஊழலில் பணம் சம்பாதித்தார், அது எங்க போயிற்று என்பது ஒரு கேள்வி. ஆனால் தமிழ்நாட்டில் பிரதிநிதி என்ற முறையில் தமிழ் மக்களுக்கு அவமானம். ஏனென்றால் அவ்வளவு பெரிய தவறை வேறு எந்த மந்திரியும் செய்யவில்லை. அதே ஒரு அடுத்து வந்த நிலக்கரி ஊழல், அதில் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகம் பங்கெடுக்கவில்லை என்றாலும் அந்த தவறு நடந்த போது அந்த மந்திரி சபையில் கேபினட் மந்திரிகளாக இருந்தார். வெளியேறினார்களா என்றால் 2யுமே திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக, மத்திய ஆட்சியில் கேபினட் இடத்தில் மந்திரி சபையில் 2லும் விடைபெற்றிருந்த காலத்திலேதான் குஜராத்திலே சிறுபான்மையினருக்கு எதிராக படுகொலைகள் நடந்தன. அதை அப்பொழுது இவர் கண்டித்தாரா? அல்லது விசாரிக்க வேண்டும் என்றாவது இதுவரையில் திமுக கேட்டிருக்கிறதா? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதான் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தது. அந்த மந்திரி சபையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. அந்த பாபர் மசூதி இடித்தவர்கள் மீது கேபினட் அந்தஸ்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் அந்த வழக்கை நடத்தும்படி ஏன் வற்புறுத்தவில்லை? விசாரணையே வரவில்லை. இடிக்கப்பட்டது எப்பொழுது? எனவே அதே போல
இலங்கையில் படுகொலைகள் நடைபெற்ற பொழுதும் மத்திய மந்திரி சபையில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சிகளில் திமுக மட்டும்தான் மத்திய மந்திரி சபையில் இருந்தது. அது முள்ளிவாய்க்கால் படுகொலை வரையிலும் அதற்கு பிறகும் இருந்தது. முள்ளிவாய்க்கால் படுகொலை நடைபெற்று முடிந்த பிறகுதான் ராஜபக்சே அழைப்பை ஏற்று திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை போய் வந்தார். அப்பொழுதும் அவரை போர் குற்றவாளி என்று விசாரிக்க வேண்டும் என்று அந்த குழு அறிக்கை விடவில்லை. மாறாக சுமூக நிலை திரும்பிவிட்டதாகத்தான் அந்த குழுவினர் அறிக்கையை வெளியிட்டார்கள். அந்த குழு சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் போனது என்பது குறிப்பிடத்தக்கது. சொல்லுவதும் தவறு. குஜராத் சிறுபான்மையினரை பாதுகாக்க திமுக குரல் கொடுத்ததாக சொல்லுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாத மாபெரும் பொய். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் தொடங்கும் தருவாயில் அறிவித்த கொள்கை வேறு, கூட்டணி வேறு. பிறகு இடைக்காலத்தில் மத்திய ஆட்சியை பற்றியே பேசாமல் அதில் நாங்கள் பங்கேற்போம் என்பதை தவிர மத்தியில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை பற்றிய தெளிவாக குறிப்பிடாமல் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கடந்த 2 நாட்களாகத்தான் குஜராத் மாநிலத்தின் வளர்ச்சியையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் ஒப்பிட்டு பேசி வருகிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்காதீர்கள் என்று நேற்று தான் வாய்விட்டு பேசியிருக்கிறார். இதற்கு பாரதிய ஜனதாவின் பிரதிநிதியாக நிறுத்தப்பட்டுள்ள பிரதம மந்திரிக்கான வேட்பாளர் உங்கள் கோவைக்கு வந்திருந்த பொழுது, கோவை நகரிலே பேசுவதற்கு வந்திருந்த பொழுது அவருக்கு குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வருகிற மார்டின் என்பவரின் மனைவி வாழ் வழங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மந்திரி சபையில் மந்திரியாக இருந்த பொழுதுதான் செல்வ கணபதி தமிழ்நாடு முழுமையிலும் உள்ள சுடுகாடுகளில் தகர கொட்டகை போடுகிறேன் என்ற ஒரு திட்டத்தை நிறைவேற்றியதாக அவர் செய்ததில் ஒரு பெரும் ஊழல் நடந்தது. அந்த ஊழல் சம்பந்தமாக வழக்கு போட்டதே திராவிட முன்னேற்ற கழகம். The show that clearly betrays that they are confined only to a locality and they look inward and not outwards. They don't have any perspective at the national level. Is that a disqualification to be a national level party for those who aspire to be? That I can't rule out because it is all the political parties, the non-BJP, non-Congress political parties have to meet and they have to take a decision. I can't impose my view on them. Surprised. டெல்லியில் வந்தார்கள், பேசினார்கள், ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள், பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினார்கள், பிறகு அத்தனையுமே மீறினார்கள். மோடி அவர்கள் சத்தியம் செய்து திருமணம் செய்து கொண்டார், பிறகு சத்தியமாகவே அந்த பெண்ணை விட்டு ஓடிவிட்டார். மின் பற்றாக்குறை இருக்கிற பொழுது தொழில் வளர்ச்சி என்பது சாத்தியமில்லை. முதலில் அது தீர்க்கப்பட வேண்டும். An emotional appeal. As he is a senior leader, I am not a pious man, so I can't pray to God to give him longevity of life.
but I wish you long life. இதிலேயே பட்டப்பகலில் ஒரு பெண் பாலியல் குற்றத்தில் கொல்லப்பட்டு நாட்டையே குலுக்கியது. தமிழ்நாட்டிலும் அது தாராளமாக நடந்து வருகிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடக்கிறது. காவல்துறை திறமையை இழந்து விட்டதா என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த துறையில் ஊழல் மறைந்து விட்டது என்பது தெரிகிறது. அது கண்டிக்கத்தக்க கருத்து. அதுவும் ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதர், மூத்த மனிதர் அத்தகைய அநாகரிக கருத்தை வெளியிட்டிருப்பது அருவருப்பான செயல். காங்கிரஸ்காரர்கள் கேட்கட்டும், அவர்களுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் அதை செய்ய போவது. Sir, the first time voters during this election shows their ignorance. They have to learn a lot. Through their life experience, they will learn it after burning their fingers. But how do you look at and what is part of how I sympathize with them. They know not, as like Jesus said, they know not what they are doing. The BJP, I will appeal to God to forgive them. Media and electronic media both. உங்களுக்கு இது ஒரு தொழிலாகவும் வர்த்தகமாகவும் இருக்கிறது. எனவே மக்களை ஈர்ப்பதற்காக அவர்கள் சிந்திப்பதை விட நீங்கள் உங்கள் விருப்பப்படி சிந்திக்க வைக்க முயற்சிக்கிறீர்கள். கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு. உங்களுக்கும் இந்த மக்களுக்கும், இந்தியாவில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் இளைஞர்கள். ஒரே குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளை தானே இருப்பான், அந்த குடும்பத்துக்குள்ளே தானே இருப்பான். குடும்பத்து பிரச்சனைகள் பலவற்றில் உணர்ந்தவனாக, தாய் தந்தையை நினைப்பதை தெரிந்தவனாகத்தான் இருப்பான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின், இவங்க ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின், கம்பார்ட்மெண்டலைஸ்ட். இந்திய சமுதாயம் அவ்வாறு 18 வயது 21 வயது கீழ்பட்டவர்கள் அதற்கு மேற்பட்டவர்கள் பிரித்து வச்சிருக்கா? இல்லை. எல்லோருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகள் வேறுபடும், பார்வையும் வேறுபடலாம். ஆனால் இந்த மண்ணில் உள்ள மக்கள் சேர்ந்துதான் சிந்திப்பார். மூப்பனார் காலத்திலிருந்து எனக்கு நல்ல நண்பர்கள் தான். இப்போ இதுதான் தமிழ்நாட்டில் சொல்வார்கள் சுடுகாட்டு ஞானோதயம். காலம் போன காலத்தில் இப்பொழுதுதான் நம்முடைய ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் பாஜக என்பது RSS என்பது இப்பொழுதுதான் தெரிந்திருக்கிறது. அதான் ஆச்சரியம். இதை அவர்கள் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கலாம். ஊழல் செய்தது இப்பொழுதுதான் தெரிகிறது. காலம் கடந்த ஞானோதயம் அவர்களுக்கும் உதவாது, நாட்டுக்கும் உதவாது.